தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் சொத்துக்களையும் நிதியை பாதுகாக்கும் நோக்குடன் அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் சட்டத்துக்கு முரணாக அரசு உத்தரவு அமைந்துள்ளது என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. 2700 கோடி ரூபாய் கோவில் நிதி சட்ட விரோதமாக அரசு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள், தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி கழகம், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த TR ரமேஷ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் சொத்துக்களையும் நிதியை பாதுகாக்கும் நோக்குடன் அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் சட்டத்துக்கு முரணாக அரசு உத்தரவு அமைந்துள்ளது என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. 2700 கோடி ரூபாய் கோவில் நிதி சட்ட விரோதமாக அரசு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள், தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி கழகம், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த TR ரமேஷ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் சொத்துக்களையும் நிதியை பாதுகாக்கும் நோக்குடன் அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் சட்டத்துக்கு முரணாக அரசு உத்தரவு அமைந்துள்ளது என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. 2700 கோடி ரூபாய் கோவில் நிதி சட்ட விரோதமாக அரசு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் கோவில்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள், தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி கழகம், ரிசர்வ் வங்கி ஆகியவை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். கோவில் நிதியை வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த TR ரமேஷ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.